சந்திரலேகாவா இது அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. இதை ஜெயலலிதா தான் செய்தார், நான் அவரை மன்னித்து விட்டேன் அப்படின்றாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. மன்னிக்கிறதுக்கு சந்திரலேகாவுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சமீபத்தில் ஒரு பிரபல பத்திரிகையில பேட்டி கொடுத்துருக்காங்க. 32 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சம்பவத்தை ஒத்துக்கிறாங்கன்னா சசிகலாவும் 2 பேரும் போய் யாராவது வந்து எங்களை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னால நாங்களே சொல்லிடலான்னு வந்தோம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த பேச்சு. என்னது அது அப்படின்னாக்க, 2 குரூப் இந்த பக்கம் ஒரே வெட்டறிவாளும் வீச்சறிவாளுமா வர்றாங்க, அந்த பக்கம் கத்தியும் கம்புமா எடுத்துக்கிட்டு ஒரு குரூப் நிற்குது. நடுவில் இந்த அம்மா என்ன, எல்லாருக்கும் சுருளாங்கிற பேர் தெரியும், அவனுடைய உருவம் தெரியாது. அதே மாதிரி இந்த ஆசிட் வீசப்பட்ட சந்திரலேகாவுடைய முகமும் நக்கீரனுடைய அட்டைப்படமாக வந்தது. அவங்களுக்கு இப்படி ஆகியிருக்குதுன்னு சொல்லும் பொழுது முதலமைச்சர் வந்து அவங்கள பார்ப்பாங்க ஒரு ஆறுதலுக்காக. ஆனால் இவங்க வந்து பார்க்கவே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஜெயலலிதா வந்து யாரால் எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கப்பட்டார். அந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒரு கொடுமையான காலகட்டம் தான். அப்போ தான் வந்து விஜயன் தாக்கப்படுகிறாரு. டிஎன் சேஷன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சிங்கம் புலி அது இதுன்னு சொல்லிட்டு 6 மணி நேரம் உள்ளே இருந்தார். இந்த சேஷன் இருக்கிறார் பார்த்தீங்களா, ஒரு விதத்தில் சந்திரலேகாவுடைய இஸ்ரேல்லையும் பாம்பேலையும் மாறி மாறி அந்த சர்ஜரி எல்லாம் செஞ்சு தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற சந்திரலேகாவுடைய முகத்தை சாத்தியப்படுத்தினவர் அப்படின்னு சொன்னால் அது வந்து எல்லாரும் சொல்கிறாங்க யாருமே போய் பார்க்கல அப்படின்ட்டு. பட் நான் போய் பார்த்தேன். வணக்கம். அதான் முதல் பெண் கலெக்டர், அவங்கள பற்றி முதல் ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட பேச போகிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது. சந்திரலேகா அப்படின்னு சொன்னோடனே நினைவுக்கு வருவது வந்து ஆசிட் வீச்சு தான். அது ரொம்ப துரதிருஷ்டமானது இந்த ஆசிட் வீச்சு விஷயம். அப்போ நான் வந்து சிஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தமிழ்நாடு சிஐடியில் தான் இருந்தேன் நான். ஸோ இந்த தகவலை கேட்ட உடனே எல்லோரும் சொல்கிறாங்க யாருமே போய் பார்க்கல அப்படின்ட்டு. பட் நான் போய் பார்த்தேன். நான் அது அவங்களுக்கு நினைவு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வலி அவ்வளோ அதிகமாக இருந்திருக்கும். அது மரத்து போகிறதுக்காக இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருப்பாங்க ஏதோன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் போனேன். ஏன்னா எவ்வளோ தடைகள் இருந்த போதிலும் பரவாயில்லன்னு எனக்கு மனசு கேட்கல, அதனால் போனேன். அப்போ வந்து அவங்க படுத்திருந்தாங்க. ஒரு கையை மட்டும் எடுத்து வந்து அந்த முகத்தை காமிச்சு இப்படி ஆயிடுச்சு பார் அப்படின்றது மாதிரியான ஒரு பாவனை மட்டும் செஞ்சாங்க. அதுதான். பட் எனக்கு வந்து சந்திரலேகா அப்படின்னு நான் நினச்சா இந்த ஆசிட் வீச்சு விஷயம் தவிரவும் வேறு பல நல்ல விஷயங்களும் எனக்கு ஞாபகத்தில் வரும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அவங்களுடைய துணிச்சல், அவங்களுடைய தன்னம்பிக்கை, இந்த மாதிரியான பல விஷயங்கள். அவங்க காவல்துறையிலேயே பேசிக்குவாங்க. அந்த சேரமாதேவி அப்படின்ற ஊருக்கு அவங்க வந்து சப் கலெக்டராக போன போது அவங்களுக்கு ஒரு 25-26 வயசு தான் இருந்திருக்கும் அப்போ. ஏன்னாக்கா அவங்க 1947 சுதந்திரத்துக்கு ஒரு தினத்துக்கு முன்னால் பிறந்திருக்காங்க. அவங்க தமாஷா சொல்லுவாங்க, அதான் நான் பிறந்துட்டேன்னு பயந்து தான் இங்கிலீஷ்காரன் நாட்டை கொடுத்துட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க அவங்க. ஸோ அதனால் அப்போ பிறந்தாங்க. 1971 வந்து அவங்க ஐஏஎஸ்க்கு தேர்வாகிறாங்க. ஸோ அந்த ஓராண்டு பயிற்சியெல்லாம் முடிச்சதுக்கு பின்னால் இங்கே வர்றாங்க. வந்தோடனே செங்கல்பட்டில் போட்டிருக்காங்க, கொஞ்ச நாள் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேரமாதேவிக்கு போடுறாங்க. சேரமாதேவிக்கு போட்ட உடனேவே அப்போ வந்து அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் வந்து ஸ்ரீபா ஆதித்யநாத் அவர்கள் தான். ஸோ அவர் வந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த மேப்பெல்லாம் காமிச்சு அவங்கக்கிட்ட இதுதாம்மா நீ போய் பார்க்க வேண்டிய ஏரியா, நீ வந்து அந்த இதில் அந்த ஏரியாவுக்குள்ளே நீ எங்கே வேணுந்தாலும் போகலாம் வரலாம். இப்போ அம்பாசமுத்திரம் போறியா போ, சேரமாதேவி போறியா போ, எல்லா இடத்துக்கும் போ. ஆனால் இந்த ராதாபுரத்துக்கு மட்டும் நீ போகக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப முரடர்கள் நிறைஞ்ச ஒரு பகுதி, அங்கெல்லாம் நீ போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வருவேன் மாவட்டத்தை பார்க்குறதுக்கு. அப்போ வந்து என் கூட வா அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த மாவட்டத்தினுடைய அந்த ராதாபுரத்தினுடைய ஒரு பகுதியில் உவரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடற்கரை ஓரமான ஒரு பகுதி. அங்கே வந்து 2 வேறு கம்யூனிட்டிஸ்க்கு இடையில் பெரிய ஒரு மோதல் நடந்திருக்கு. அந்த மோதல் நடந்த பொழுது இரவு நேரத்தில் தான் அந்த சம்பவம் நடக்குது. இந்த அம்மாவுக்கு தகவல் வருது,
தகவல் வந்த உடனே இவங்க காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நடக்குது, நீங்கள் உடனே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த அதிகாரி என்னன்றாரு, பகல் நேரத்துலேயே அங்கே போகிறது கஷ்டங்க, இரவு நேரத்துலலாம் போக முடியாது உத்தரவு இல்லாமல், நம்ம இன்னும் நம்ம கையில் இப்போ இருக்கிற இது ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சுட்டு போக முடியாது, அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம மற்ற பெரிய ஒரு போலீஸ் ஆமாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல தான் அங்கே போக முடியும், இப்போ போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த அதிகாரி. அப்புறம் இவங்களே போகிற வழியில் திசையன்மலை போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தி அந்த ஸ்டேஷனில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு, நீங்களாவது வாங்க, நான் உங்கள் எல்லை தானே அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டதுக்கு அவர் சப் இன்ஸ்பெக்டரும் இதே வார்த்தையை தான் சொல்லியிருக்காரு, பகல் நேரத்துலேயே அங்கே போக முடியாதுமா, நீங்கள் ராத்திரி நேரத்தில் எப்படிமா அங்கே போனால் வீண் பிரச்சனை ஆகிடும், அதனால் இப்போ வர முடியாது, எங்கள் அதிகாரிகள் சொல்லாமல் நான் எப்படி வர்றது அப்படின்னு அவரும் சொல்லிட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம மட்டும்தான் போயிருக்காங்க அங்கே தனியாக போய் அந்த 2 குரூப், இந்த பக்கம் ஒரே வெட்டறிவாளும் வீச்சறிவாளுமா வர்றாங்க, அந்த பக்கம் கத்தியும் கம்புமாக எடுத்துக்கிட்டு ஒரு குரூப் நிற்கிது, நடுவில் இந்த அம்மா இந்த இளம் பெண் அங்கே போய் நடுவில் நிற்கிறாங்க. நின்று அந்த தலைவர்கள் 2 பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசி அதில் அதிகமாக அடிப்பட்டது ஏதோ ஒரு கொலை நடந்துடுது ஒரு இடத்துல. ஸோ அதை முன்னிட்டு தான் வந்து அவ்வளோ ஆவேசமாக அந்த குழு வந்து இங்கே இருக்கிறவங்கள தாக்க வருது. உடனே அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு வந்து வேறு ஒரு இடத்துல அவங்கள அப்படி குடியமர்த்தி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு ஒரு கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் இந்த அம்மா தான் செஞ்சுருக்காங்க. மறுநாள் காலையில் பார்த்திங்கனாக்கா அந்த திசையன்மலை போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி ஒரு 5000 பேர் சேர்ந்துட்டுருக்காங்க கூட்டம், அந்த போலீஸ் ஸ்டேஷனை தகர்க்கிறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த தகவல் இந்த அம்மாவுக்கு வந்துருக்குது. வந்தோடனே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இது மாதிரி இந்த ஒரு காணாமல் போனாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு இந்த அம்மா வந்து சொல்லிவிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு அனுப்பி விட்டுறாங்க அந்த மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப வீரதீரமான ஒரு செயல். அந்த சம்பவத்தில் வந்து என்ன வேணுந்தாலும் நடந்திருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளை போயிருந்தால் கூட அவங்கள தாக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஆவேசமாக 2 குழுவினரும் இருந்த ஒரு தருணம். அங்கே போய் அவங்க நின்று அதை சரி பண்ணாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு துணிச்சல் மிகுந்த அதிகாரி. அவங்க போன எல்லா இடத்துலையுமே அதிகப்படியாக எவ்வளோ தூரத்துக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நன்மை செய்யணுமோ அதை வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க அந்த அம்மா. ஸோ அந்த மாதிரியான ஒரு அதிகாரி தான். அதுக்கு அடுத்தாப்புல அவங்கள வந்து நான் எப்போ பார்த்தேன்னா, நான் வெள்ளூரில் வந்து ஏஎஸ்பியாக இருந்தேன். அப்போ அவங்க எப்படியோ வெள்ளூருக்கு வந்தாங்க, வெள்ளூர் தாண்டி ஏதோ ஒரு வேலையை போகிறவங்க. அங்கே தற்செயலாக எங்களுடைய ஐஜி சுப்பிரமணியம்ன்றவரும் அந்த சமயத்தில் வேலூருக்கு ஏதோ காரியமாக வந்திருந்தார். அவர் தான் எனக்கு தகவல் சொன்னார், இது மாதிரி சந்திரலேகாலாம் வந்திருக்காங்க, வாங்க நம்ம வில் மீட் அப்படின்னாங்க. ஸோ நான் அப்போ தான் போய் பார்த்தேன். அப்போ தான் முதல் முறையாக அந்த அம்மாவை நான் பார்க்குறேன். அப்போ பார்த்தது தான். அதுக்கு அடுத்தாற் போல் வந்து வேறு மீட்டிங்கில் அது இதில் சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறோம் அவங்கள. இந்த தகவல் கேட்ட உடனே எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நிலை குலைஞ்சி போனேன்னு சொல்லணும். நான் ஏதோ எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு அப்படி நடந்துட்டது மாதிரியான ஒரு பரிதவிப்பும் ஒரு ஆவேசமும் வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமேல் தான் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்துட்டு ஒன்றும் என்ன ஆறுதலை சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு கையறு நிலை தான் அது. ஸோ அந்த நிலையில் அவங்கள பார்த்துட்டு வந்தேன். அது அவங்களுக்கு நினைவில்லை. அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு எழுதப்படாத ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்துச்சு, யாரும் போய் அவரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இப்படி ஒருத்தருக்கு அடிபட்டிருக்குது, ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு இப்படி ஆகியிருக்குதுன்னு சொல்லும் பொழுது முதல்வர் வந்து பார்ப்பாங்க, முதலமைச்சர் வந்து அவங்கள பார்ப்பாங்க ஒரு ஆறுதலுக்காக. ஆனால் இவங்க வந்து பார்க்கவே இல்லை அப்படின்றது ஒரு பேசு பொருளாக இருந்தது அந்த காலகட்டத்தில். அப்போ எல்லாருமே வந்து பரவலாக வந்து இதை செஞ்சது இவங்க தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. போய் சந்திக்கிறீங்களா, சந்திரலேகா மருத்துவமனையில் இருக்கும்போது சந்திக்கிறீங்க. ஆமாம், முதல்ல சந்தித்ததுக்கும் ஆசிட்டு வீசி தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் சந்திக்கிறீங்க. ஆமாம், அப்போ ஒரு அதிர்ச்சி ஆகும். ஆமாம். இப்போ யாருமே சந்திக்கலன்னு சொல்கிறீங்க. ஆமாம், எந்த அதிகாரிகள் மட்டுமோ இல்லை அரசாக இருக்கட்டும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மக்களுக்கும் தெரியாது இல்லையா, அவங்க முகம் எப்படி இருக்குது. ஆனால் சம்பவம் தெரியும் வெளியில், ஆனால் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ அந்த காலகட்டத்தில் நக்கீரன் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நக்கீரன் ஒரு செய்தியை வெளியிடுது, இப்படி
இதான் இப்போ ஆசிட் வீசப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க இப்படி இருக்கிறாங்க. அப்போ மக்கள் மனநிலை எப்படி இருந்தது? அதிகாரி மட்டத்தில் நீங்கள் அப்போ அதிகாரி மட்டத்தில் எல்லாருமே கொதிச்சு போய் தாங்க இருந்தாங்க. இவ்வளோ பெரிய அநியாயமா, இப்படி யாராவது செய்வாங்களா, இந்த மாதிரி செஞ்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கமும் கொதிப்பும் தான் எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. ஆனால் அதிகாரிகளை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அவங்க வந்து ரொம்ப சுயநலம் மிக்கவர்கள் தான் நான் சொல்லணும். பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறது வரைக்கும் பல லட்சியவாதிகளை பற்றியெல்லாம் படிச்சிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. பட் பதவிக்கு வந்து உக்காந்ததுக்கு பின்னால் தான் தன் சுகம் அப்படின்றது மட்டுமாகத்தான் அவங்களுடைய பெரும்பாலான போக்கு அப்படி இருக்கும். இப்போ பேசப்படுகிற இந்த சந்திரலேகா விஷயத்துலேயே இந்த ஆசிட் வீச்சு நடந்தது எதனால் அப்படின்னாக்க எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கெல்லாம். அது வந்து இந்த ஸ்பிக்கின் பங்குகளை வந்து விற்பனை செய்வது குறித்து அதுதான் நடந்தது. அதில் வந்து சந்திரலேகா சொன்னது தான் சரியான கருத்து. அதாவது இந்த விலைக்கு அது விற்பனை செய்யக்கூடாது, ஏன்னா அது அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அரசாங்கம் நஷ்டப்படுதுன்னாக்கா மக்கள் நஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ அதனால் அதை நான் அனுமதிக்க முடியாதுன்னு அவங்க சொன்னதுனால, அதை தொடர்ந்து வந்த வாக்குவாதத்தினால இந்த பிரச்சனை வந்து இந்த அம்மாவுக்கு ஏற்பட்டது அப்படின்றது தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அவங்க வந்து வெளியில் அது மாதிரி சொல்லலை. யார் சம்மந்தப்பட்ட சந்திரலேகா அவங்களும் ஒன்றும் சொல்லலை. சந்திரலேகா ஒன்றுமே இந்த விஷயத்தை பற்றி அப்போ சொல்லவே இல்லை. இல்லை அப்போ சொல்லலை. அன்றைக்கி தேதியில் இந்த விஷயத்தை எல்லாம் நீங்கள் நக்கீரனில் வந்துச்சு, இப்படியே தான் நடந்தது, இதனால தான் இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி வந்தது. இன்னொரு ரூமரும் வந்து பரவலாக அப்போ வந்து பேசப்பட்டது. என்னன்னு சொல்லி சொன்னாக்க, இங்கிலீஷில் சும்மா சொல்கிறது என்னென்னா, நீ எப்படி வேணாலும் மூஞ்ச சுழிச்சிக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்றத, யூ கேன் மேக் எனி டைப் ஆஃப் மங்கி ஃபேஸஸ், பட் நான் ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் தட் அப்படின்றது மாதிரியான ஒரு வார்த்தையை சந்திரலேகா சொன்னதாக. அது வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு சொலவடை தான் அது. மங்கி ஃபேஸ்ன்னு சொன்னால் நீ முகத்தை சுழிச்சிக்க அப்படின்னு தான் அர்த்தம். நீ எவ்வளோதான் கோச்சிக்கிட்டாலையும் முகத்தை சுழிச்சிக்கிட்டாலையும் வந்து நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் இங்கே இருக்கிற வரைக்கும் இப்படியான ஒரு விஷயத்துக்கு மனம் ஒப்பி நான் கையெழுத்து போடுறதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்றது தான் அவங்க வந்து சொன்ன விஷயம். பட் இந்த விஷயத்தை வந்து யார் ஃபேஸ் மங்கி ஃபேஸ்ன்னு பார்த்துடலாம், உன் ஃபேஸை மங்கி ஃபேஸாக நான் ஆக்கிறேன் பாரு அப்படின்றது மாதிரியாக அதை கொண்டு போய் அதனால தான் இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்றதாக ஒரு பேச்சு அன்றைக்கி அதிகாரிகள் மட்டத்திலேயே உழவுச்சு. அது உண்மை தான். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ சமீபத்தில் ஒரு பிரபல பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டி பார்த்தது எனக்கு வந்து சந்திரலேகாவா இது அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. அந்த பேட்டியை பார்த்தபோது எல்லாருமே ஓரளவுக்கு மேலே மெச்சூரிட்டின்றது வேறு, வந்து விஷயங்களை வந்து சரியான விதத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணாமல் விடுறதுன்றது வேறு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஜெயலலிதா வந்து யாரால் எப்படியெல்லாம் ஆட்டுவிக்கப்பட்டார் அப்படின்றது, அது என்னென்ன காரியங்களும் அவங்க செஞ்சாங்கன்னு அப்படின்றது தெரியும். அப்போ யார் ஆட்டுவிச்சாங்களோ அவங்களுக்கு இதில் இன்வால்மெண்ட்டே சுத்தமாக இல்லை அப்படின்றது மாதிரியாக சந்திரலேகா சொல்கிறாங்க. இதை ஜெயலலிதா தான் செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறாங்க, நான் அவரை மன்னித்து விட்டேன் அப்படின்றாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, வேறு எதுவும் பண்ண முடியாது. அந்த சொத்து குவிப்பு வழக்கிலேயே வந்து அந்த அம்மா பேர் எடுத்துட்டாங்கன்னா வழக்கிலிருந்து விடுதலை பெறுவது அப்படின்றது ஒன்று, குற்றமற்றவர் என்று நிரூபணமாகி விடுதலை பெறுவது என்பது ஒரு விதம். இன்னொரு விதம், அவர் இறந்து விட்டார், ஆகவே இந்த சார்ஜ் அபேட்ஸ் அப்படின்மா. அந்த அந்த இதுவை வந்து தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பில்லை, அதனால் அதோடு முடித்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான். அப்படியாகத்தான் ஜெயலலிதா விஷயத்தில் நடந்தது. அப்போது ஒரு நீதிபதிகள் சொல்லக்கூடிய நீதி விசாரணையுடைய முடிவிலேயே கூட அவன் சார்ஜ் அபேட்ஸ்ன்னு தான் சொல்கிறானே தவிர அவரை வந்து நாங்கள் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லலை. அவர் இறந்து விட்டார் என்பது ஒரு விஷயந்தான். நம்ம ஊரில் ஒரு வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒருத்தர் இறந்துட்டாக்க உடனே அவங்கள பற்றி அந்த வார்த்தையில் வரக்கூடியவங்க அது வரைக்கும் அவங்கள தாறுமாறாக எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த நிருபர்களெல்லாம் கூட வந்து, ஆயிரம் இருந்தாலையும் அந்த அம்மா நல்லவங்க தான்ப்பா, தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தாங்க, மினி பஸ்ஸை விட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னால் தாறுமாறாக அந்த அம்மாவை வந்து பேசிக்கிட்டு இருந்தவங்க தான் அவங்கெல்லாம். அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இறந்த உடனே அப்படி வானளவுக்கு புகழ்வாங்க. அந்த மாதிரி நீதிமன்றம் செய்ய முடியாது. நீதி அப்படி கிடையாது, சட்டமும் அப்படி கிடையாது. அதனால் சில குற்றங்களில் தான் வந்து நீங்கள் மன்னிக்கிறதுக்கும் சமாதானமாக போகிறதுக்கும் எல்லாம் வழி இருக்கும்.
அப்படி அது தனி ஒரு ஷெட்யூல் இருக்குது. சட்ட புத்தகத்தினுடைய இறுதியிலேயே தனியாக ஒரு ஷெட்யூல் இருக்குது. அந்த ஷெட்யூலில் எந்தெந்த குற்றங்கள்லாம் சம்மந்தப்பட்டவர்கள் சமாதானமாக போயிடுறாங்கன்னு சொன்னாக்க நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். புரிஞ்சுங்களா? சில குற்றங்கள் வந்து அது மக்களுக்கு எதிரானவை, இந்த நாட்டுக்கு எதிரானவை, அரசமைப்புக்கு எதிரானவை. ஆகவே அதை ஒரு பொழுதும் அதை பாதிக்கப்பட்டவரும் சரி, அதை தாக்கியவரும் சரி, அவங்க 2 பேரும் சமாதானமாக போவதை சட்டம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் தான் சந்திரலேகா மேலே நடந்தது. அதை வந்து மன்னிக்கிறதுக்கு சந்திரலேகாவுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் அதில். ஏன்னா எல்லாருக்கும் சுருளாங்கிற பேர் தெரியும், அவனுடைய உருவம் தெரியாது. நக்கீரனில் மட்டும்தான் அவனுடைய படம் வந்தது. அதே மாதிரி இந்த ஆசிட் வீசப்பட்ட சந்திரலேகாவினுடைய முகமும் நக்கீரனுடைய அட்டைப்படமாக வந்தது ஒரு தடவை. அது பல விஷயங்களை வெளியில் கொண்டு வந்தாங்க அவங்க. பட் ஆனால் இந்த முறை சந்திரலேகா கொடுத்துருக்குற பேட்டி வந்து எனக்கு ரொம்ப ஏமாற்றம் தருவதாகத்தான் இருந்தது. அவங்க அந்த விஷயங்களை கொண்டு போகிற விதமும் என்ன, நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து நட்பாக இருக்கலாம். நான் வந்து இந்த சசிகலாவுக்கு முதல் அறிமுகமாகிறவர் சந்திரலேகா தான். ஏன்னா அந்த அம்மாவினுடைய கணவர் வந்து சந்திரலேகா கலெக்டராக இருந்த அந்த கடலூர் மாவட்டத்துக்கு அவர் வந்து அங்கே வர்றாரு, பிஆர்ஓவாக வர்றாரு நடராஜன். அவர் பிஆர்ஓவாக ஒர்க் பண்ணி ஆரம்பிக்கும் பொழுதே அவரும் சசிகலாவும் 2 பேரும் போய் கலெக்டராக இருக்கக்கூடிய சந்திரலேகாவை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நேரம் வாங்கி அந்த அம்மாவை போய் சந்திக்கிறாங்க. சந்தித்து என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது வந்து எங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னால் நாங்களே சொல்லிடலான்னு வந்தோம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த பேச்சை. என்னது அது அப்படின்னாக்க, இவங்களுடைய திருமணத்தை வந்து கலைஞர் தான் முன்னின்று நடத்தியிருக்கிறாரு, அவர் தான் தலைமை தங்கியிருக்கிறாரு. அது எதனாலன்னு கேட்டிங்கனாக்கா, இவர் மாணவ பருவத்தில் இருந்தபோது எல் கணேசன் இருந்தார் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் எல்ஜி, அவர் வந்து கொஞ்சம் தீவிரமான அந்த திமுக கொள்கையில் ஈடுபாடு கொண்டவர். அந்த அவர் தான் எல்ஜி அவர். ஸோ அவர் வந்து இந்த இந்திய எதிர்ப்புல எல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்த ஒரு நபர், ஒரு தலைவர்னாக்கா எல்ஜி தான். இவர் நடராஜன் வந்து மாணவ பருவத்திலேயே அந்த எல்ஜி தான் வந்து ஒரு குருநாதர் மாதிரி வச்சுக்கிட்டு அவர் கூட தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தவர். ஸோ அந்த எல்ஜியினுடைய ஒரு இது காரணத்தினால அவர் கேட்டுக்கிட்டதின் பேரில் கலைஞர் வந்து ஒத்துக்கொண்டு இந்த தலைமையில் இந்த திருமணத்தை நடத்தி வச்சாங்க. யார்? இந்த சசிகலா நடராஜன் திருமணத்தை நடத்தி வச்சாங்க. அதை வந்து சொல்லி சந்திரலேகா கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த மாதிரி தான், அவர் தான் வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி திருமணத்தை நடத்தி வச்சார் அப்படிங்கிறது உண்மை தான், இது பல பேருக்கு தெரியும் தான். அதனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து எங்களை வந்து உங்ககிட்ட அவங்கெல்லாம் திமுக தான். ஏன்னா அப்போ எம்ஜிஆர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. எம்ஜிஆரே பார்த்து தான் இந்த அம்மாவை அந்த இதில் உட்கார வச்சுருக்கிறாரு. அதுக்கு முன்னால் வந்து தமிழ்நாட்டில் யாருமே பெண்கள் வந்து கலெக்டர் உத்தியோகத்தில் இருந்ததே கிடையாது. இன்றைக்கு நிலைமை பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 3இல் 1 பகுதி வந்து பெண்கள் தான் கலெக்டராக இருக்கிறாங்க. இது இன்றைய நிலைமை. இந்த 82ல் எம்ஜிஆர் மறுபடியும் சந்திரலேகாவை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஜெயலலிதாவை வந்து சத்துணவு உயர்மட்ட குழுவின் உறுப்பினராக நியமித்திருக்கிறேன். அது ஒரு அரசு பதவி, அது ஒரு அரசு அமைப்பு. ஸோ அதன் விஷயமாகவும் அதோடு சேர்ந்து மகளிர் அதிமுக மகளிர் மாநாடு ஒன்று நடக்குது, அது கட்சி சார்ந்தது. அதுக்காக வேண்டியும் கடலூருக்கு அவங்க வர்றாங்க, நீங்கள் கொஞ்சம் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கங்க அப்படின்றாங்க. எல்லா ஏற்பாடுகளும் ரொம்ப பிரமாதமாக செய்யப்படுது. மாநாடு ரொம்ப அற்புதமாக நடக்குது, மகளிர் மாநாடு. அதே மாதிரி அந்த சத்துணவு சமாச்சாரத்தையும் அவங்க நல்லா பார்க்குறாங்க, செய்கிறாங்க. அந்த மாநாட்டில் தான் முதல் முறையாக ஒரு பொது மேடையில் ஏறி ஜெயலலிதா அவர்கள் பேசுகிறார். பெண்ணின் பெருமை அப்படின்ற தலைப்பில் அந்த அம்மா பேசுகிறாங்க. இதை தொடர்ந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே தங்கியிருந்த அந்த ஓரிரு நாட்களில் கலெக்டராக இருக்கக்கூடிய சந்திரலேகாவோடு அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் ஏற்படுது. யாருக்கு? ஜெயலலிதா அம்மாவுக்கு ஏற்படுது. அதற்கு பிறகு வந்து இவங்க சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்துட்டு இவங்க நம்ம சந்திரலேகா வந்து வேறு எந்தாவது மீட்டிங்குக்கு, செமினாருக்கு, கான்ஃபரன்சஸுக்கு அப்படி இப்படின்னு பல காரியங்களை முன்னிட்டு அவங்க வந்து அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கு இப்படிலாம் வருவாங்க. சென்னைக்கு வருவாங்க கடலூர்லேருந்து. அப்படி வரும்பொழுதெல்லாம்
பல தினங்கள் வந்து ஜெயலலிதா வீட்டில் தான் அவங்களுக்கு டின்னரோ சாப்பாடோ அப்படின்றது மாதிரியாக. ஆமாம், அப்படி தான் போக வர இருந்திருக்காங்க. அதை பற்றியும் ஒரு தகவல் உண்டு. என்னன்னு கேட்டாக்கா, அவங்க சும்மா போய் வந்துக்கிட்டு இருக்கல, அவங்க வந்து அந்த சமயத்துலலாம் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து எப்படி ஃபைல்ஸ் பார்க்குறது, எப்படி வந்து அரசு இதுவை நடத்துறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குறித்தெல்லாம் வந்து அவங்க ஜெயலலிதாவுக்கு கற்பித்தார், சொல்லி கொடுத்தாரு. அப்படி சொல்லி கொடுக்க சொல்லி எம்ஜிஆர் தான் சொன்னாருன்னு. ஆனால் அது ஒன்று உண்டு. ஏன்னா இப்போ ஜெயலலிதாவுக்கு வந்து பல விதங்களில் ஒரு எம்ஜிஆர் அந்த அம்மாவை வந்து உருவாக்கினாருன்னு சொல்லலாம். இப்போ சோலை அப்படின்ற ஒரு பெரியவர், அவர் வந்து ஒரு வாக்கிங் என்சைக்ளோபீடியா மாதிரி. இப்போ நம்மளுக்கு எப்படி இவர் குத்துசி இருக்கிறாரா, அது மாதிரி குத்துசி நீங்கள் கூப்பிட்டு எப்போ பேசினாலையும் எதை பற்றி பேசினாலையும் அவர் புள்ளி விவரங்களோட தகவல்கள்லாம் நல்லா கொடுத்துருவார். நான் அவர் சந்தித்து பேசியிருக்கேன். அந்த மாதிரியாக தான் சோலையும் வந்து தமிழக வரலாற்றை, இந்த திராவிடர் ஆட்சி வரலாற்றை பற்றியெல்லாம் வந்து துல்லியமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அவர். ஸோ அவரை வந்து ஜெயலலிதாவை தயாரிக்கிறதுக்கு, அந்த விஷயங்களெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு சோலையை நியமித்தார். அதே மாதிரி பேச்சு அப்படின்னு வந்தாக்க வார்த்தை சீத்தர் வலமுரிஜான். அவர் பேசினா அவரை வெறுக்கிறவங்க கூட தள்ளி போக முடியாது, அது கேட்டுட்டு தான் போகணும் அப்படின்றது மாதிரியாக அப்படி இருக்கும் அவருடைய பேச்சு. அதில் நிறைய தகவல்கள் இருக்கும், உண்மைகள் இருக்கும். அந்த பேச்சு அவ்வளோ அலங்காரமாகவும் இருக்கும். அது ஒரு இசை கச்சேரி மாதிரி தான் இருக்கும் அவர் பேசுகிறது. ஸோ அவரை வந்து நியமித்து அந்த அம்மாவுக்கு வந்து அந்த பேசுகிறதுக்கான விஷயங்களெல்லாம் தயாரித்து கொடுக்கறதுக்கு கொள்றதுக்கு அது எல்லாத்தையுமே அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ராஜ்யசபா எம்பியாக போன போது அவங்க பேசின அந்த முதல் கன்னி பேச்சு எவ்வளோ சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க. குஷ்வந்த் சிங் அப்படின்ற ஒரு இல்லஸ்ட்ரேட்டட் வீக்கில் எல்லாம் எடிட்டராக இருந்தார். அவர் வந்து அப்படி பாராட்டியிருக்கிறாரு அந்த அம்மாவுடைய பேச்சை, ஜெயலலிதா அம்மாவுடைய பேச்சை. அப்படின்னா அதுக்கு காரணம் அதனுடைய உள்ளீடு சோலையும், அந்த வார்த்தைகளுக்கு காரணம் நம்ம வலமுரிஜானன் தான். ஸோ அப்படியாகலாம் அவர் பல விதங்களில் வடிவமைச்சார். அதே போல் சந்திரலேகா கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சந்திரலேகா பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு அது உண்மையா பொய்யா இல்லை வெறும் எல்லோரும் இந்த கெஸ் ஒர்க் தானே, யூகங்கள், அந்த மாதிரியான யூகங்களாக கூட இருக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நல்ல நட்பு இருந்தது. அப்போ அந்த ஸ்பிக்கில் தான் அந்த அரசு அதை நட்புன்னே அந்த அம்மா ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சம்பவத்தை ஒத்துக்கிறாங்கன்னா எப்படி பார்க்குறீங்க? ஜெயலலிதா தான் சுருளா கிட்ட பேசிச்சா? 2 அதிமுக காரங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க கூட டைரெக்டாக சுருளா கிட்ட வரல. அங்கே வந்து மஞ்சித் சிங் பாலின்னு ஒரு ஆள் இருக்கான் எங்கள் பாம்பேனுடைய ஒரு அந்த தாதாக்களில் ஒரு குட்டி தலைவன் மாதிரி இருந்த அந்த மஞ்சித் சிங் பாலின்றவங்க. அந்த மஞ்சித் சிங் பாலியை போய் தொடர்பு கொள்கிறாங்க. அந்த மஞ்சித் சிங் பாலியை போய் தொடர்பு கொள்ளும் பொழுது அவன் வந்து 4 பேரை நியமிக்கிறான். அவன் யாருன்னு சொன்னால் பண்டிட் மோரேன்னு ஒருத்தன், அதுக்கப்புறம் அண்ணா என்கிற அண்ணாதுரை ஒருத்தன், அப்புறம் வந்து சுனில் பாண்டே அப்படின்னு ஒருத்தன், சுர்லா என்கிற சுடலிமுத்து. ஸோ இவங்க 4 பேரையும் அவன் வந்து நியமிக்கிறான். அதாவது இந்த குழுவில் 2 பேர் தமிழர்கள், அந்த அண்ணா என்கிற அண்ணாதுரையும் இந்த சுடலிமுத்து என்கிற சுர்லாவும். இவங்க 2 பேர் தமிழ்காரங்க. சுர்லா வந்து திருநெல்வேலிக்காரன் தானே, அது மாதிரி. ஸோ மற்றவங்க 2 பேரும் அந்த பாண்டேவும் அந்த மோரேவும் 2 பேரும் வந்து வேற ஆளுங்க. ஸோ அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த அம்மாவனுடைய டிரைவர் பிரேம்குமார்ன்றவர் இறங்கி ஓடி போய் இந்த மோரேவை தான் பிடிச்சிட்றான். பொதுமக்களும் சூழ்ந்துக்கிறாங்க. அவனால் தப்பிக்க முடியறதில்ல. அந்த மோரேவை பிடிச்சி கொண்டு எக்மூர் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டுறாங்க. நான் முதலே சொல்ல வந்தது என்னென்னா, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வந்து மனசுக்குள்ள இறங்கினது என்னென்னா, இந்த சந்திரலேகா வந்து இவ்வளோ வலியவும் வேதனையும் தாங்கிக்கிட்டு யாராவது வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க, இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரையும் ஒருத்தர் ஒரு ஆம்புலன்ஸை வர வச்சு நம்மளை அதில் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எதையுமே நினச்சிக்காம கீழே இறங்கி வந்து தற்செயலாக அந்த சமயத்தில் டியூட்டி முடிஞ்சு போயிட்டுருக்கிற மகேஸ்வரன் ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வர்றாரு. அவர் உடனே ஓடி வந்து, அவருக்கு இந்த அம்மா ஏஸ் இவங்க இதெல்லாம் கதையெல்லாம் எதுவும் தெரியாது, யாரோ ஒரு அம்மா மேலே ஆசிட் ஊற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். உடனே அவர் ஓடி வந்து அவர் ஒரு ஆட்டோ பிடிச்சி கொடுத்து இந்த அம்மாவை வந்து அனுப்பி வைக்கிறாரு. அப்படியாக தான் அந்த அம்மா தானே தான் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுது. அந்த விஷயம் வந்து என்னென்னா, எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல்
தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்காமல் வேறு யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காம அவங்க வந்து அந்த நடந்துக்கிட்டாங்க. அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப மனசில் நிற்கிற விஷயமாக இருந்தது. அவங்க மேலே ஏற்கனவே சேரமாதேவி விஷயத்துக்காக வேண்டி எனக்கு அவங்க மேலே ரொம்ப மரியாதை. இப்போ இந்த சம்பவத்தை அவங்க வந்து ஹேண்டில் பண்ண அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது இப்படி நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இதுக்கு இடையில் என்ன ஆகுதுன்னா, பல இது அந்த 91 96 அந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒரு கொடுமையான காலகட்டம் தான். அப்போ தான் வந்து விஜயன் தாக்கப்படுகிறாரு. சண்முக சுந்தரம் வந்து ரொம்ப பிழைச்சா போதுன்ற அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு அவர் நொறுக்கப்படுறாரு. நம்ம வக்கீல் சண்முக சுந்தரம் இருக்காருங்களே, அவர் நொறுக்கப்படுறாரு. அப்புறம் சேஷன் வந்து ஒரு 6 மணி நேரம் ஏர்போர்ட்டை விட்டே வெளியில் வர முடியல. டிஎன் சேஷன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய சிங்கம் புலி அது இதுன்னு சொல்லிட்டு இந்தியாவே வந்து அவரை ரொம்ப நிமிர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தருணம். ஆனால் அவரை வந்து அதிமுக கேடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி அவரை அங்கேயே கேரோ பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. 6 மணி நேரம் உள்ளே இருந்தார். அதுக்கப்புறமேல் மத்திய இதுக்கு வந்து தகவல் போய் அவங்க அங்கேருந்து செய்தி சொல்லி அதன் மூலமாக தான் இந்த கூட்டத்தை வந்து விலக்கி விட்டு அவர் அங்கேருந்து வந்து தாஜ் ஹோட்டலில் தங்கினார். உடனே தாஜ் ஹோட்டலில் போய் நொறுக்குறாங்க. யார் சேஷன் தங்கி இருந்தார், அவரை அங்கே அலோவ் பண்ணாங்கன்றதுக்காக நடந்திருக்கு. அந்த முதலமைச்சராக முதல்ல அவங்க ஆனப்ப முதல் முறை முதலமைச்சராக வந்தபோது இந்த ஆசிட் வீச்சு தான் பெரிய சம்பவம். அது 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 அப்போ தான் நடந்தது. இல்லை எதுங்க சின்ன சம்பவம்? இப்போ சண்முக சுந்தரம் உயிருக்கு போராடினது சின்ன சம்பவமா? இப்போ விஜயன் தாக்கப்பட்டார். நான் விஜயனையும் போய் பார்த்தேன் அவங்க வீட்டில். விஜயன் அவங்க அப்பா வந்து அந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஈடுபாடோட நிறைய தியாகங்கள் பண்ணின ஒரு மனிதர். விஜயன் அந்த மாதிரி தான். நான் போனேன். விஜயன் இருந்தார், இப்போ வந்துட்டு இருந்தார். அவர் மனைவி, அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான். அவங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தேன் நான். ஸோ அது மாதிரியாக இவங்க செஞ்சது எல்லாமே ஒரு இது தான். பாருங்கள், ஒரு சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு வந்து காவல்துறையும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னால் வந்து காமராஜர் இங்கே முதல்வராக இருந்தார், ஓமந்தூரார் முதல்வராக இருந்தார், குமாரசாமி ராஜா முதல்வராக இருந்தாங்க. அவங்களும் இதே கோட்டையில் தான் வந்து ஆட்சி பண்ணாங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, செய்வாங்க, போவாங்க, அவ்வளோதான் பார்த்துருவோம். ஆனால் இவங்க போயஸ் கார்டன்லேருந்து புறப்படுறாங்கன்னு சொன்ன உடனேவே என்ன பண்ணிவிடுவாங்க, அந்த மவுண்ட் ரோடை பிளாக் பண்ணிவிடுவாங்க. பீச் ரோடையும் பிளாக் பண்ணிவிடுவாங்க. இதில் வந்து மவுண்ட் ரோடுக்கு வந்து மவுண்ட் ரோடுக்குள்ள வந்துங்க 12 இடங்களில் வந்து உங்களுக்கு சப்வே இருக்குது. ஸோ அந்த சப்வேலையும் பிளாக் பண்ணிவிடுவாங்க. அப்போ எப்படி பொது ஜனம் போகிறது? அதில் ஹார்ட் அட்டாக் வந்தவங்க இருப்பான், பிரசவத்துக்கு வலி படுறவங்க இருப்பாங்க, யாருமே போக முடியாது அந்த பாதையிலன்னா என்ன செய்கிறது? அதுக்கு முன்னால் அப்படி நடந்ததில்லை. ஆனால் ராஜீவ்காந்திக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது மே மாதம் 91வது வருஷத்தில். அதை தொடர்ந்து தான் வந்து எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்லேயும் இவங்க அமோக வெற்றி பெறுறாங்க. என்ன சொல்கிறது, நம்ம ஜனங்களை தான் சொல்லணும். என்னென்னா, யார் என்ன பண்ணாலையும் அவங்களுடைய சாதனைகள் எதுவாக இருந்த பொழுதிலும் அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் மறந்துடுவாங்க. அந்த எலெக்ஷன் சமயத்தில் அந்த இறுதி 15 நாட்களுக்குள்ளே என்ன நடக்குதோ அதுதான் வந்து அவங்க மனசை போட்டு உழுக்கும். அதை ஒட்டி தான் அவங்க தீர்மானங்கள் எடுப்பாங்க, அவங்க முடிவுகளை செய்வாங்க. ஸோ அது மாதிரியாக ஓட்டு போட்டாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அம்மா வந்து முதல்வர் ஆனாங்க. அந்த 5 வருடங்கள் தான் இதெல்லாம் நடந்தது. அப்போ தான் வந்து அந்த திருமணம் நடந்தது. அப்போ தான் ஒரு நிமிஷம் இதில் இந்த சேஷன் இருக்கிறார் பார்த்தீங்களா, இவர் சேஷன் வந்து ஒரு விதத்தில் சந்திரலேகாவுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உறவினராகுது. இவங்க எல்லாருமே அந்த பால்காட் பிராமின்ஸு. சந்திரலேகாவுடைய அம்மா சாரதா விஸ்வநாத்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அவங்களும் வந்து சில பத்திரிகையில் கதையெல்லாம் எழுதுவாங்க, அவங்களே நாவலெல்லாம் கூட எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் அவங்க சாரதா விஸ்வநாத். அந்த விஸ்வநாத் அப்படின்றவர் யார், இந்த அம்மாவனுடைய அப்பா. அவர் வந்து ஒரு ஆர்மியில் கேர்னலாக இருந்து அங்கேருந்து அந்த சர்வீஸை முடிச்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறமேல ரயில்வேல இருந்து கொஞ்ச நாள், பிறகு காவல்துறைக்கு வந்து எஸ்பி ஆகி ரிட்டையர் ஆனார் சந்திரலேகாவுடைய அப்பா. ஸோ அதனால் அவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சேஷன் வந்து உறவினர். சேஷன் தாக்கப்பட்டார். இதுக்கு பின்னால் அவர் சுப்பிரமணிய சாமியை சந்திக்கிறார். சுப்பிரமணிய சாமியை சந்தித்து இது மாதிரி சம்பவம் நடந்துருச்சு சந்திரலேகாவுக்கு. ஏன்னா சந்திரலேகா அவருக்கு உறவுக்கார பெண் தானே.
ஸோ அப்படி ஆயிடுச்சு. இது விஷயமாக நீங்கள் வந்து, ஏன்னா இவர் சுப்பிரமணிய சாமி இந்தியா முழுவதும் சுற்றி சுழன்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவர். ஸோ அதனால் இது விஷயமாக நீங்கள் எதாவது செய்யணும் அப்படின்ட்டு அவர் சொன்னதாகவும், அதுக்கப்புறமேல் தான் சுப்பிரமணிய சாமி வந்து சந்திரலேகாவை பார்க்குறாரு. சந்திரலேகாவை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு மேற்கொண்டு வைத்தியங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு. ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த சமயத்தில் இங்கே வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு அந்த முகத்தை, சிதைஞ்சு போன முகத்தை சீர்படுத்துறதுக்கான மருத்துவம் வந்து இங்கே இருக்கிறத விட இஸ்ரேலில் தான் சிறப்பாக இருந்துச்சுன்றதுனால இஸ்ரேல்லையும் பாம்பேலையும் மாறி மாறி அந்த சர்ஜரியெல்லாம் செஞ்சு தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற சந்திரலேகாவினுடைய முகத்தை சாத்தியப்படுத்தினவர் அப்படின்னு சொன்னால் அது வந்து சுப்பிரமணிய சாமி தான். அதுக்கு உண்டான மருத்துவ செலவுகள் அது இது எல்லாமே வந்து அவர் தான் தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கிட்டாரு. டிஎன் சேஷன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.